என்னோட அம்மா வந்து ஷி வாஸ் த சோல் பிரெட் வின்னர் ஃபார் த ஃபேமிலி பிகாஸ் என் அப்பா கேன்சர்லேயே இறந்துட்டாரு சின்ன வயசுலேயே. அண்ட் ஒரு சிங்கிள் லேடியாக ஷி ஹேட் டு க்ரோ மீ அப். அது என்னோட அம்மாவும் என் பாட்டி இவங்க 2 பேர் தான் வந்து ஃபுல்லாகவே என்னை வளர்த்தது. ஸோ என்னோட யூபிஎஸ்சி ஸ்டடீஸ்க்கும் சரி, போஸ்ட் எம்பிபிஎஸ் நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ஷி குவிட் த ஜாப், ஷி கேம் அவுட் ஆஃப் இட். அண்ட் டெஸ்பைட் ஹெல்த் இஷ்யூஸ் அப்பயுமே ஷி புட் இன் ஆல் த எஃபர்ட்ஸ் டு என்ஷூர் தட் ஐ எம் டுடே தேர் அட் திஸ் ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த இன்கமும் இல்லாதப்போ ஐ திங்க் நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து வர அந்த 75,000 ஃபார் 10 months அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணி போகிறப்போ 25,000 புட் டுகெதர் ஆல்மோஸ்ட் 1 to 1.5 lakhs கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் கிளியர் பண்ணுறதுக்காக வந்தது. அது டெஸ்ட் சீரீஸ்க்காக இருக்கட்டும், ஆர் ஃபார் கோச்சிங், ஆர் ஃபார் எவ்ரி அதர் திங் அதை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அப்போ வந்து இன்ஃபேக்ட் ஐ விவிட்லி ரிமெம்பர், ஸோ சார் சொன்னப்போ நீங்கள் படிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கொண்டாங்க. மாக் இன்டர்வியூஸ்லையுமே ஆர் சீனியர் பியூரோக்ராட்ஸ், இப்போ மை கரண்ட் சீனியர்ஸ், அவங்க எங்களுக்கு மாக் இன்டர்வியூஸும் எடுத்தாங்க. ஸோ ஒரு 3 ஸ்டேஜ் ப்ராசஸில் கண்டிப்பாக ஒருத்தரோட சப்போர்ட் அண்ட் அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் இதை வந்து ட்ராக் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ஃபைனலி 2024 எங்கள் ரிசல்ட்ஸ் வந்தப்போ நான் ஆல் இண்டியா ரேங்க் 78 வாங்கியிருந்தேன். அண்ட் கரண்ட்லி ஐ எம் an IAS ஆஃபீஸர் ஆஃப் தி தமிழ்நாடு காடர் 2024 பேட்ச். முக்கியமாக வந்து ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி. இன்று பொழுதினும் பெருத்துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது என் அம்மாவுக்கு தான் நான் வந்து ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களும் என்னோட பாட்டியும் இல்லைனா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க முடியாது. அண்ட் நம்ம அரசு கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த ஊக்கத்தொகையும் எவ்வளோ தூரம் உதவி இருக்கோ அதே போல் இந்த ஆடியன்ஸில் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து மோட்டிவேஷனாக எடுத்து நம்ம அரசு கொடுக்குற அந்த உதவியை வந்து ஒரு தூண்டுகோலாக எடுத்து அவங்களும் ஃப்யூச்சர் பியூரோக்ராட்ஸாக இந்த ஸ்டேஜில் இந்த சைடில் வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா சார்? நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ டஃப்? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் எழுதி செலக்ட் ஆகிறது 12,000 பேர். மெயின்ஸ்க்கு போகிறது, மெயின்ஸ் எழுதி லைக் இன்டர்வியூக்கு போகிறது 3,000 பேர். இன்டர்வியூலேருந்து 1000 பேர் தான் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. 1000 பேரில் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னா 150 பேர். ஐஏஎஸ்லேயும் நீங்கள் தமிழ்நாடு காடருக்கு வரணும்னா 12 பேர். தமிழ்நாடு காடர்லேருந்து நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு மாணவனாக அந்த தமிழ்நாடு காடருக்கு வரணும்னா 4 பேர் தான். ஸோ அந்த 4ல் ஒருத்தராக நீங்கள் இருந்தாகணும்.